ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உனக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நானும் இதுக்கு முன்னால் 6 முறை உன்னை தேடி வந்தேன். இப்போது 7வது முறையாகவும் உனக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக உன்னை தேடி வருகிறேன். இப்போதாவது நான் சொல்கிறத கேளு. முன்பிறப்பில் நீ என்னென்ன செய்தாய் என்பது முக்கியமல்ல. இந்த பிறப்பு நீ எதற்காக எடுத்திருக்க, என்ன செய்ய போகிறோங்கிறது தான் முக்கியம். இதுவரைக்கும் பல பாச பிணைப்புகளுக்குள் மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் முழி பிதுங்கி நீ செஞ்ச கஷ்டமெல்லாம், பட்ட துன்பம் எல்லாம் போதும். அதனால் இப்போது என்னை நம்பி ஓடிவா. உன் சொந்த உழைப்பில் சுயமாய் முன்னேறி நின்று ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிற உனக்கு ஆதரவாக, துணையாக, பக்கபலமாக நான் இருப்பேன். நீ நம்பிய உறவுகள் உன்னை விட்டு போனாலும் நீ வலிமையோடு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தாண்டி கடந்து வருகிறாய் தானே. அதனால தான் உன் வருத்தங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை வலிமையான ஆளாக மாற்ற வந்திருக்கேன். இனி நீ ஏன் நினச்சாலும் எந்த தீய விஷயங்களையும் நோக்கி போக முடியாது. ஏன்னா உன் கூட இருப்பது இந்த சாயப்பா நான் அல்லவா. நகை, வீடு, நிலம், சொத்து, சுகம், பொருள் எல்லாமே இந்த உலகத்து மக்களுக்கு வேணுமானால் பெருசாக தெரியலாம், செல்வமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையான செல்வம் என்பது ஒரு மனிதனின் மனசுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் தான்ங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. மற்ற மனிதர்களின் உறவை விட தெய்வத்தின் உறவுதான் உண்மையானதும் அழிவற்றதும் அளவற்றதும் ஆகும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இந்த சாயப்பா என் கரங்களால் உன்னை ஏந்தி கொண்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன். உன் நல்ல எண்ணமும் தர்மமும் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதா, அற்புதமானதா ஆக்கி தரப்போகிறேன். நீ விரும்பியதை காட்டிலும் எல்லா வகையிலும் பெரிதாக உன்னிடம் வந்து சேரும்படி உனக்கான பொக்கிஷத்தை தருவேன். நீ கனவுல கூட நினைக்காத உயர்வை நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்லமே. என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ போகிற பாதையில் யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நிலவின் ஒளிச்சமாக, அருளின் ஒளியாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் மனசில் இருக்க கனமான கர்ம சுமைகளையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அழகான, அமைதியான, நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் மனசுக்கு நீ பட்ட ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலேயே போக போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கும் இப்போது உன் வாழ்வில் வரும் மாற்றங்களையும் உன்னால் உணர முடிகிறதா? கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் சரியான நேரத்தில் உன் சரியான வேண்டுதல்கள் நிறைவேறும்படியும் நான் செய்கிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உன் கடமையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு கர்ம வினைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போது அதற்கான பலனாக தான் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை தர வந்திருக்கேன். இன்னுமே கூட ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் பழைய காயங்களையும் நினச்சி வருந்தி கொண்டே இருக்காதே. என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிரு. கண்டிப்பாக உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன். உன் உடலிலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் அற்புதமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உன் கண்ணுக்கு தெரியாமலேயே நீ பல விஷயங்களை அற்பமாக நினச்சி அலட்சியமாக தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது சுற்றி நடக்கிற விஷயங்களையும் சுற்றி இருக்கும் மனிதர்களையும் கொஞ்சம் கவனமாக கண்காணிப்போடு பார்க்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறந்து வைக்க இந்த சாயப்பா வந்துட்டதால இனிமே உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றா நிறைவேறி நீ எதிர்பார்க்க நன்மையும் உன்னை வந்து சேரும். எந்த காரியத்தை செஞ்சாலும் மன உறுதியோட, தைரியத்தோட சாயப்பா சரணம்னு சொல்லிக்கிட்டு செய்யும்போது தொட்டதெல்லாம் உனக்கு தொடங்கி நன்மையே நடக்கும். நீ என்னிடம் ஒவ்வொரு முறை பேசும்போதும் உன்னையும் அறியாமல் கண் கலங்குகிறாய் தானே. அந்த கண்களில் வழியும் கண்ணீரை தொடச்சு உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கேன். இதுவரைக்கும் இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தியை உனக்கு கொடுக்குறேன். எப்போதும் கவனமாக யோசிச்சு பேசு. தேவையில்லாமல் பயப்படாத. உன் பலம் என்னன்னு இத்தனை நாளாக உனக்கே தெரியாமல் இருந்தது. இனிமே நீ அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பி. உன் பலத்தை உணர்ந்து உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறுக்க மாட்டேன் என் செல்லவே.
எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உனக்கான வெற்றியையும் நான் தரப்போகிறேன். நீ எப்போதும் எதற்காகவும் மனசு கலங்கிற வேணாம். உன்கிட்ட அகங்காரமாக நடந்துக்கிட்டவங்க யாராக இருந்தாலும் நான் அவர்களுக்கு பாடம் புகட்டி அவர்கள் தவறை உணர வைப்பேன். தேவைக்கு உன்னை பயன்படுத்திட்டு உதாசீனம் செய்தவர்கள் எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என் பிரியமான பிள்ளையான நீ மனசு கலங்கி போய் இருக்கும்போது உனக்காக நான் வராமல் இருப்பேனா என்ன? எப்போதும் தைரியமாயிரு. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நான் தீர்வு கொடுக்குறேன். எதை செஞ்சாலும் ஒரே தடங்களா இருக்கேன்னு கவலை கொள்ளாதே. என்ன குழப்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். நடக்குமோ நடக்காதோ முடியுமோ முடியாதோன்னு உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன். நீயும் எப்போதும் எல்லாமே எனக்கு சரியாக நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியானதாக மாற்றி காட்டுறேன். உனக்கு பிடிச்ச விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. அப்போது தானே உன் மனசு தெளிவாக இருக்கும். உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கும்போது உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். இப்போது இந்த சாயப்பா என் அருளால் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். எல்லா கர்ம வினைகளையும் முடிச்சுட்ட, எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வந்துட்ட. இனிமே உன் வாழ்க்கையில் நீ பேசுகிற வார்த்தைகளிலும் செயல்களிலும் மட்டும் கவனமாக இருந்தாலே 8 திக்கும் பார்க்காத வெற்றியை நீ பெறுவாய். நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரப்போகுது. நீ மகிழ்ச்சியோட உன் மனக்கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றிகரமாய் வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் செஞ்சும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கல, சரியாக வரல, பிரச்சனைகள் தான் வருதுன்னா நீ அதை செஞ்சால் சரியாக வராதுன்றதுக்காக தான் நான் உன்னை தடுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல அந்த விஷயத்தை கைவிட்டு விடு. உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத, உன் வாழ்க்கைக்கு சரிவராத உன்னை தேடி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ துன்பப்பட வேண்டாமேன்னு செல்லமே. சில விஷயங்களை நான் நடத்தினா அதுக்கு 1000 காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்து வராத விஷயங்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கும். வாழ்க்கையை நீ கஷ்டத்தோட கசப்பாக வாழ்வதை நான் விரும்ப மாட்டேன். அதனால தான் உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்கு தருவதற்கு தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் நீ மனத்தவிப்போடும் திண்டாட்டத்தோடும் இருக்க வேண்டாம். உன் எதிர்காலத்தை அழகாக்கி ஏற்று மிகுந்ததாக நான் ஆக்கி காட்டுறேன். இந்த நிகழ்காலத்தில் கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. எதுவுமே சரியாக நடக்காட்டி என்ன செய்யறதுன்ற பயம் உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் விரட்டி அடித்து உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன். எந்த பகையும் துன்பமும் உன்னை நெருங்காமல் உன் வாழ்க்கைக்கான நல்லதை மகிழ்ச்சியான விஷயத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த இடத்துல இப்போ நீ இருந்தாலும் கண்டிப்பாக அங்கிருந்து உன்னால் மேலே எழும்பி வர முடியும். இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகலை. உன் மனசில் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து பயப்பட வேண்டாம். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சினாலே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேர்ந்துடும். எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்வேன். உன் மனசையும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் என்னிடம் ஒப்படைச்ச உனக்காகவே உன் அன்பை உணர்ந்த இந்த சாயப்பா உனக்கான வாழ்க்கையை அமைதியானதாக அழகானதாக ஆக்கி தரப்போகிறேன். உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் நன்கு அறிந்த நான் இனி எந்த வகையிலும் உனக்கு தோல்விகள் வரவிட மாட்டேன். எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே.